சாலடில் உப்பு போடலாமா, பருப்பு காய்கறியெல்லாம் வேக வைக்கும்போது எப்போ உப்பு போடணும், அயோடைஸ் சால்ட்ஸ் யூஸ் பண்ணலாமா இல்லைனா ராக் சால்ட் யூஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி உப்பு பற்றின உங்களோட டவுட் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம கிளியர் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல சாலடில் உப்பு போடலாமா அப்படிங்கிறத முதல்ல எடுப்போம். ஜென்ரலாக வந்து சாலட் கட் பண்ணி வச்சோம் அப்படின்னாக்கா அதில் வந்து உப்பு தூவி அதை சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அதில் ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணுது அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து உப்பு வந்து ட்ராப் பண்ணி சாப்பிடுவோம். பட் இந்த உப்பு வந்து போட்டோம் அப்படின்னாக்கா இந்த உப்பு என்ன பண்ணணும்னா அந்த காய்கறியில் உள்ள தண்ணியெல்லாம் வந்து வெளியில் ஏற்றும். ஸோ அப்போ வெளியில் ஏற்றும்போது அதில் வந்து வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ்னு சொல்கிறோம்ல, அந்த விட்டமின்ஸ்லாம் வந்து வெளியில் வந்துடும். ஸோ அப்போ அந்த தண்ணியில் தான் அந்த விட்டமின்ஸ்லாம் இருக்கும். ஸோ உடனே அதை வந்து நம்ம வந்து சால்ட்டு போட்டதுமே உடனே சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அதில் உள்ள சத்துக்கள்லாம் நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அந்த சத்துக்கள்லாம் நமக்கு கிடச்சிரும். பட் அதே வந்து கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து அந்த வாட்டர்லாம் ட்ரெயின் ஆகினதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அந்த சேலட்டில் வந்து அந்த அளவுக்கு நியூட்ரியன்ட்லாம் இருக்காது. ஸோ அந்த நியூட்ரியன்ட்லாம் அந்த தண்ணியிலே போயிடும். ஸோ அப்போது சாலட்ஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டு தூவி சாப்பிட்றது, உப்பு தூவி சாப்பிட்றது நல்ல பழக்கமானா நல்ல பழக்கம்தான். அந்த உப்பில் உள்ள சத்தெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்க நீங்கள் உப்பு தூவில் உடனே வந்து சாப்பிட்டுடணும். ஸோ லேட் பண்ணி சாப்பிடக்கூடாது. இப்போ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்தோம்னா, இப்போ யூஸ்வலாக வந்து சாலட்ஸில் வந்து சோடியம் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கும். நம்ம வந்து உப்பு தூவி சாப்பிடும்போது நமக்கு வந்து நல்ல சோடியம் கண்டென்ட் கிடைக்கும். ஸோ பாடியில் வந்து நம்மளுடைய மினரல்ஸ் வந்து இம்பேலன்ஸை வந்து சரி பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். பட் இதுவே எங்கே டேஞ்சராக போய் முடியும் அப்படின்னாக்க, உங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட் இஷ்யூஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து சோடியம் வந்து உப்புக்கு வந்து கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இதில் எல்லாத்துலேயும் உப்பு போட்டு சாப்பிட்றீங்க, சாலடில் நிறைய உப்பு போடுறீங்க அப்படின்னாக்கா அதுவே உங்களுக்கு வந்து டேஞ்சராக போய் முடிஞ்சிடும். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கிட்னி இஷ்யூஸ் இருக்குது, ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து சால்ட் வந்து கம்மி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து சால்ட்டு போட்டு சாப்பிடக்கூடாது. பட் ஜென்ரலாக வந்து எல்லாருமே வந்து ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து சாலடில் வந்து உப்பு தூவி சாப்பிட்றது ஒரு நல்ல பழக்கம் தான், சாப்பிட்லாம் தாராளமாக. பட் உப்புக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து சர்க்கரை வியாதியெல்லாம் இல்லை அப்படின்னாக்கா கொஞ்சமாக வந்து நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையை வந்து தூவி கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ அப்போ வந்து ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அதுவும் வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ எலுமிச்சம்பழத்தில் உள்ள விட்டமின் சியும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இது எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ பண்ணி நீங்கள் சாப்பிட்றணும். நெக்ஸ்ட் நம்ம பருப்பு இந்த மாதிரிலாம் காய்கறியெல்லாம் வேக வைக்கும் பொழுது நீங்கள் எப்போ வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னாக்க, இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து வேக வைக்கும் பொழுது அது ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு அப்படின்னாக்கா அப்போல்லாம் வந்து முன்னாடியே வந்து நம்ம வந்து சால்ட்டை வந்து ஆட் பண்ணிடணும். இப்போ பருப்பு வேக வைக்கிறோம், நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு மட்டன் வேக வைக்கிறீங்க இல்லை சிக்கன் வேக வைக்கிறீங்க அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நீங்கள் சால்ட்டை ஆட் பண்ணிட்டீங்க. இல்லைனா அந்த சிக்கனாக மட்டனாக கழுவும் போது அதை கழுவி கொஞ்சம் நேரம் க்ளீனாக வச்சுருக்கப்போ அதில் நீங்கள் மஞ்சத்தூள்லாம் போடும்பொழுது நீங்கள் அப்போயே கொஞ்சம் சால்ட்டும் போட்டு நீங்கள் பேக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த சால்ட் வந்து அதில் நல்லா போய் ஊறிடும். ஸோ அப்போ வேக வைக்கும் பொழுது ஈஸியாக வெந்துடும். ஸோ பருப்பு இதெல்லாம் பண்ணும்பொழுது நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து சால்ட் வந்து போட்டோன்னா அதில் போய் அந்த சால்ட் வந்து நல்லா வந்து மிங்கிள் ஆகி நல்லா சிங்க் ஆகி நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வேறஸ் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் வந்து முன்னாடியே வந்து சால்ட் போட்டிங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸில் உள்ள அந்த நீர் சத்தெல்லாம் வந்து சால்ட் வந்து வெளியில் எடுத்துரும். ஸோ அப்போ வந்து அதோடைய டேஸ்ட்லாம் கம்மியாகிடும். அந்த தண்ணி கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ண ஆவியாகி ஸோ அதில் அந்த நியூட்ரியன் வேல்யூலாம் குறையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி காய்கறிகள் இதெல்லாம் நீங்கள் வேக வைக்கும் பொழுது ஸோ ஃபஸ்ட்டு வந்து உப்பு போடாமல் பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா போதும். ஸோ அப்போ வந்து கம்மியாக உப்பு போட்டாலே வந்து உங்களுக்கு என்ன டேஸ்ட் வரணுமோ அந்த டேஸ்ட் வந்துடும். முதல்ல போட்டிங்கன்னா நிறைய உப்பு போடுற மாதிரி இருக்கும். ஸோ மற்றபடி நீங்கள் நான்வெஜ் எல்லாம் செய்கிறீங்க இல்லைன்னா பருப்பெல்லாம் வேக வைக்கிறீங்கன்னா அப்போ வந்து முதல்ல நீங்கள் சால்ட் போட்டிங்கன்னா அந்த சால்ட்டோடைய டேஸ்ட் வந்து நல்லா ஊறி உங்களுக்கு வந்து ஒரு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி டேஸ்ட் நல்லா சூப்பராக கிடைக்கும், நியூட்ரியன்ட்டும் நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி டேஸ்ட்டுக்கு வந்து செட் ஆகிருப்பாங்க. எனக்கு வந்து நிறையா உப்பு போட்டு சாப்பிட்றதே வந்து ஒரு பழக்கமாக நிறைய பேர் வச்சுருப்பாங்க. சில பேர் வந்து கம்மியாகவே உப்பு போட்டு சாப்பிடுவாங்க. ஸோ கம்மியாகவே உப்பு போட்டு சாப்பிட்றது அவங்களுடைய டேஸ்ட் வந்து அது வந்து பிடிச்சி போயிருக்கும். நிறைய பேருக்கு வந்து உப்பு கொஞ்சம் நிறையா போட்டு தூக்கலாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ இந்த உப்பு நிறையா போட்டு தூக்கலாக சாப்பிட்றதோ இல்லை கம்மியாக போட்டு சாப்பிட்றதோ ஒரு மேட்டரானா அது கிடையாது. அவங்களுடைய இஷ்டம் தான், அது எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். பட் ஏதாச்சும் பிரச்சனைன்னு வந்தால் மட்டும்தான் நம்ம மாற்றிக்கணும். பட் நீங்கள் ஆல்ரெடி உப்பை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து உப்பை குறைச்சிட்டே வந்தீங்கனாலே உங்கள் டேஸ்ட் பட் வந்து குறைய வந்து ஒரு 1 வீக்லேயே செட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு இல்லாமலே கூட சாப்பிட முடியும். ஸோ இந்த டேஸ்ட்டை வந்து நம்ம தான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம டேஸ்ட் பட் அப்படிங்கிறது நம்ம நாக்குக்கு வந்து நம்ம தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதை வந்து நம்ம எப்போ வேணாலும் மாற்ற முடியும். ஸோ அதை நீங்களே ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிகிட்டே வந்து மாற்ற முடியும்.
ஸோ அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி என்ஹான்ஸும் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். பட் நிறைய சால்ட் வந்து ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து நிறைய சால்ட்டு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் கெடுதலானா கெடுதல்லாம் ஆகவே ஆகாது. அது வந்து ஒரு மித்து. நீங்கள் நிறைய தண்ணி உப்பு போட்டு சாப்பிட்டாலும் நீங்கள் நிறைய தண்ணி குடிச்சிங்கன்னா அந்த சால்ட் எல்லாமே வந்து யூரினில் வெளியே போயிடும். பாடியில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நிறைய உப்பு போட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் சரியாக தண்ணி குடிக்கலனா தான் உங்களுக்கு வந்து பாடியில் வந்து அது கிட்னிலையும் லிவர்லேயும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணும். ஸோ சால்ட்டுனால உண்மையிலே ஒரு பிரச்சனை வருமானா வராது. நல்லா ப்ராப்பராக தண்ணி குடித்தோம் அப்படின்னாக்கா எந்த பிரச்சனையுமே வராது. அயோடைஸ்டு சால்ட் யூஸ் பண்ணுமா இல்லைனா ராக் சால்ட்டுன்னு சொல்கிற ஒரு ரெட் கலரில் ஒரு பிங்க் கலர் சால்ட் இருக்கும், அந்த சால்ட்டு யூஸ் பண்ணணுமா, எது வந்து பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. அயோடைஸ் சால்ட் அப்படிங்கிறது ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு தான் வருது. ஸோ ஃபேக்ட்ரியில் போகும்போது அது வந்து ஒரு சால்ட்டாக வருதுன்னா ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட்லாம் ஆட் பண்ணி அது வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணி தான் வருது. ஸோ அது வந்து அதில் நிறைய அயோடின் இருக்கும். இன்றைக்கி வந்து அயோடின் டெஃபிஷியன்சினால நிறைய தைராய்டு பிரச்சனைலாம் வருது. ஸோ அதனால தான் வந்து கவர்மெண்ட் வந்து அயோடைஸ் சால்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அயோடைஸ் சால்ட் நம்ம யூஸ் பண்ணுறது நல்லதானா நல்லது தான். அதே நேரத்தில் வந்து ராக் சால்ட் வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணாதது, அது வந்து ராக்லேருந்து வர்றதுனால அது வந்து ப்ராசஸே கிடையாது. ஸோ அது வந்து ராவாக தான் இருக்கும். ஸோ அதோடைய சோடியம் கண்டென்ட்டும் இதோட சோடியம் கண்டென்ட்டும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் மேட்சாக தான் இருக்கும், கொஞ்சம் தான் கம்மியாக இருக்கும். பட் விலை வந்து பார்த்திங்கன்னா இந்த ராக் சால்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அயோடைஸ் சால்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இவ்வளோ விலை கொடுத்து அந்த சால்ட் வாங்குற அளவுக்கு அதில் பெனிஃபிட் இருக்கானா அந்த அளவுக்குலாம் பெனிஃபிட் கிடையாது. பட் நீங்கள் அயோடைஸ் சால்ட்லேயும் இதையும் வந்து நீங்கள் வந்து ரெண்டுமே ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு சால்ட் வந்து செட் ஆகும். ஸோ எதுலேயுமே பெருசாக பெனிஃபிட் இருக்குது, இதை தான் சாப்பிட்ணும், இது கெடுதல் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ராக் சால்ட் வந்து ரொம்ப வசதியான வசதியும் கிடையாது, அயோடைஸ் சால்ட் வந்து ரொம்ப மட்டமான அப்படியும் கிடையாது. ஸோ யாருக்கு அவங்களுடைய பொருளாதாரம் தகுந்த மாதிரி நீங்கள் சால்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா 2 சால்ட்டையும் வாங்கி மிக்ஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நம்ம சால்ட் வந்து வீட்டில் அன்றாடம் யூஸ் பண்ணும்போது நமக்கு எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கும். நம்ம ரெகுலராக அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஊறுகாய் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அதில் சால்ட் இருக்கும். ஸோ ஒரு கருவாடு சாப்பிட்டோன்னா அதில் சால்ட் நிறையா இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து நம்ம வந்து சால்ட் வந்து நம்ம பாடிக்கு வந்து நிறைய எடுத்துகிட்டு போகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சால்ட்டு சேர்க்கறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. பட் வேறு வந்து நீங்கள் கடையில் போய் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, ஒரு ப்ராசஸ்டு ஃபுட்டு வாங்குறீங்கன்னா இப்போ இன்றைக்கி இருக்கிற சிப்ஸ்லேருந்து எல்லா ப்ராசஸ்டு ஃபுட்லேயும் வந்து நிறைய சால்ட் கண்டென்ட் இருக்குது. ஸோ இந்த சால்ட் கண்டென்ட்லாம் வந்து நீங்கள் நிறைய கன்சியூம் பண்ணும்போது அது வந்து பாடிக்கு வந்து ஒரு டேஞ்சராக தான் போய் முடியுது. அதே நேரத்தில் கடையில் வாங்குகிற ஊறுகாய் இதெல்லாமே வந்து நிறைய உப்பு போட்டிருப்பாங்க, நிறைய ஆயில் இருக்கும், எல்லாமே நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாமே நீங்கள் ரெகுலராக கன்சியூம் பண்ணுறது வந்து அன்ஹெல்த்தியாக தான் போய் முடியும். ஸோ வீட்டிலே நீங்கள் வந்து மாடரேட்டாக சால்ட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதனால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து வெளியில் ஒரு பப்ளிக் பிளேஸ் போகிறோம், அங்கே போய் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கொய்யாக்காய் வாங்குறீங்க இல்லைனா ஒரு வெள்ளரிக்காய் வாங்குறீங்க அப்படின்னாக்கா எதை கட் பண்ணாலும் கொஞ்சம் சால்ட் அண்டு இது தூவி தான் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே சாப்பிடும் பொழுது அதோடைய ஃப்ரெஷ்னஸோடு நம்ம சாப்பிடுவோம். ஸோ அது வந்து ஒரு டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும், என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ அந்த நேரத்தில் சால்ட்டோடு சேர்ந்து உங்களுக்கு டீஹைட்ரேஷனும் சரியாகிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு திருப்தி இருக்கும். ஸோ வெறும் தண்ணி குடித்து நீங்கள் வந்து டீஹைட்ரேஷனை போக்குறத விட இந்த மாதிரி சால்ட்டு போட்ட ஒரு வாட்டரோ இல்லைனா ஒரு சாலடோ இல்லைனா ஒரு ஃப்ரூட்டோ நீங்கள் சாப்பிடும்பொழுது இன்னும் நல்லா டீஹைட்ரேஷன் வந்து செட் ஆகும். ஸோ சால்ட் வந்து ஒரு டேஞ்சரான ப்ராடக்ட்னால் டேஞ்சரான ப்ராடக்ட் கிடையாது. நம்ம எப்படி இப்போ சொன்ன மாதிரி கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் தான் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சால்ட் வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணணும், ஸோ சாலடில் யூஸ் பண்ணலாமா, ராக் சால்ட் பெஸ்ட்டாக, எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் விரிவாக சொல்லியிருக்கேன். இது வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திப்போம். மிக்க நன்றி.